உங்களுடைய குற்றங்களை மறந்துவிட்டு பிறருடைய குற்றங்களை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு விரோதமும் பாராட்டுவீர்களா? நீங்கள் இறக்கும் முறையிலும் அல்லது ஜென்மமாக ஜென்ம பகையாக உங்கள் குழந்தைகளையும் அவர்களுக்கு தெரியாத விஷயங்களில் நீங்கள் இட்டுக்கட்டி சொல்லி அவர்களிடம் நீங்கள் சிநேகம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று நாமும் கெட்டு நம்முடைய சந்தைகளையும் கெடுப்போமா என்று கேட்டால் ஒரு காலம் இல்லை. நாம் இப்பொழுது இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பது காரணம் பூசாரிகள் தான். ஒரே மனதில் இறைவனுடைய சாட்சியம் இருக்கின்றது. இறைவன் உங்களுக்கு துணை வேண்டும். கடைசி வரையில் இறுதி மூச்சில் எனக்கு மரணம் ஏற்பட்டுவிடுமோ என்று பயப்படும் பொழுது நான் என் இறைவன் பக்கம் திரும்புகின்றேன். நீங்களும் சரி, அது இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இறைவன் பக்கம் திரும்புகின்றோம். இதை அமைத்தது யார்? இறைவன் ஒருவன் தான் உங்களுக்கு இறுதியாக பிடிமானம் கொள்ளக்கூடிய ஒரே ஒரு சாத்தியக்கூறு என்று உங்களுக்கு அறிவித்தது யார்? அந்த சாத்தியக்கூறையும் சாட்சியத்தையும் விட்டுவிட வேண்டாம். இப்பொழுது முதலாக அந்த நேரம் வந்த பிறகு திரும்ப வேண்டாம், அதற்கு முன்பாகவே. இறைவனுடைய வாக்கு ஆரம்பம் முதலாக உங்களுக்கு சின்ன சின்ன துன்பங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது நான் கூறுகின்றேன் சுகமாக வேண்டும். ஆனால் அந்த வார்த்தையை கேட்காமல் நான் டாக்டர்களிடம் சொல்கின்றேன் சுகமாக்கி கொடு என்று. அவர்களுடைய அந்த முயற்சியின் போது எனக்கு ஒவ்வொரு முயற்சியிலும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது என்னுடைய துன்ப நிலை. ஒரு நாளைக்கு மறுநாள் மாத்திரை சாப்பிட்ட பிறகு அந்த துன்பங்கள் அதிகமாகின்றன என்பதை பார்க்கின்றீர்கள். லேசாக கால் மூட்டு வலி ஆரம்பித்து பிறகு அந்த மூட்டு முழுமையாக தேய்ந்து போய் மாற்ற வேண்டும் என்ற அந்த அளவுக்கு போகிறது. அதை மாற்றிவிட்டால் இன்னும் பெரும் கொடுமை. நடந்த மாதிரியும் இருக்காது, உட்கார்ந்த மாதிரியும் இருக்காது. உட்கார்வதற்கும் சிரமம், நடப்பதற்கும் சிரமம். இருந்தாலும் முன்றை விட நடந்து கொண்டிருக்கின்றார். உட்காருவதும் படுக்கும் பொழுது புரண்டு படுப்பதும் அதைவிட மிக கொடுமையானது. கால் மூட்டு தேய்ந்து விட்டால் படுப்பது கொஞ்சம் சிரமமாக இருக்காது, நடப்பதற்கு சிரமமாக இருக்கும். ஆனால் அந்த மூட்டு மாற்றிவிட்டால் திரும்புவதும் படுக்கையில் புரண்டு படுப்பதும் விழிப்பு ஏற்படுவதும் கஷ்டங்கள் கொடுப்பதும் அது மிக பெரும் கொடுமையாக இருக்கும். அப்பொழுதும் கூட இறைவனை நம்புபவர்கள் இருக்கின்றார்கள், நம்பாதவர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் உங்களுடைய இறைவன் மீது. இப்பொழுது உணம்பூர்வமாக உள்ளத்தில் இறைவனுடைய உணர்வு வரும்பொழுது அந்த உணர்வை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் இறைவனே ஏற்றுக்கொண்டேன். ஒரு உணர்வு வரும்பொழுது ஏற்றுக்கொண்டேன் இறைவனே என்ற அந்த எண்ணம் வேண்டும். முதல் வார்த்தை பணிந்து விடுங்கள். உன்னை தவிர இந்த உன்னுடைய வாக்கு சுகமாக வேண்டும் என்ற இந்த வாக்கின் பால் என் அறிவினுடைய மேன்மையை கொண்டு வழிநடத்துபவன் இல்லை. எனக்கு நல்லறிவை கொடு, நான் என்னை பாதுகாப்போடு நடத்திக் கொள்வதற்கு. இன்னும் நீயே எனக்கு வழிகாட்டுபவனாக இரு, அந்த பணிவையும் கொடு. விதமாக பணிவையும் கொண்டும் நற்செய்தியை கொண்டும் இறைவனுடைய அனுமதியை கொண்டும் அவன் பால் வழிநடத்தப்பட வேண்டி நமக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏற்படுகின்றன. நம்முடைய சோதனைக்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய அறிவையும் கொண்டு சோதித்து பார்த்து கொள்ளுங்கள் முடியுமா என்று. இறுதியில் முடியாது என்ற நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்ட பிறகு நீங்கள் என்னிடம் திரும்புவீர்களே, அந்த நேரத்தில் நான் உங்களை மன்னிக்கலாம் அல்லது தண்டிக்கலாம். இறுதியாக இவ்வளவு காலமும் டாக்டர் காப்பாற்றுவார் என்று சொல்லி பிறகு டாக்டர்கள் கைவிட்ட பிறகு இறைவனை காப்பாற்று என்று கூறும் பொழுது இறைவனை இரண்டாம் தரமாகவும் இடித்தும் படித்தும் மனிதர்களுக்கு அடையாளம் காட்டியதன் காரணமாக தண்டனை நிச்சயம். அந்த நேரத்தில் உங்களை நான் மன்னிப்பவனாக இல்லை என்றும் தெளிவாக கூறுகின்றான். இந்துக்களும் கூறுவார்கள் கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரமா என்று. ஒரே மாதிரியான சொல், ஒரே மாதிரியான அடிப்படை, அணுவும் அசையாது அவன் நன்றி, கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம். இதையெல்லாம் உங்களுக்கு கற்பித்தது யார்? வார்த்தைகள் வித்தியாசம் இருக்கின்றது, செய்தி ஒன்றுதான். இறுதியாக நீங்கள் என் பக்கம் திரும்பும் பொழுது நான் மன்னிப்பவனாக இல்லை. மனிதர்களுடைய ஒட்டுமொத்த உதவியும் தேடிய பிறகு அவர்களெல்லாம் கைவிட்டிய பிறகு இறுதியாக நான் திரும்புகிறேன் என்று இருக்கும் பொழுது இறைவனை நீங்கள் உணர்வும் இல்லை. உங்களுக்கு ஒரு விடிவை கொடுத்தாலும் சரி, மீண்டும் பழைய நிலைக்கு நீங்கள் திரும்புவீர்கள் என்பதை இறைவன் அறிந்திருக்கின்றான். யார் நிராகரிப்பவர்களாகவும் நன்றி அற்றவர்களாகவும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு என்பது இறைவனிடமிருந்து இல்லை. நீங்கள் நம்பிக்கை கொண்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சுகங்கள் அனைத்தும் நீங்கள் சம்பாதிக்கவில்லை, ஆனால் சுகவீனங்கள் அனைத்தும் நீங்கள் சம்பாதித்ததுதான். என்ன காரணம் என்று கேட்பீர்கள். நோய்கள் குணமாகவில்லை என்பதற்கான காரணம் ஒரு கஷ்டம் வந்த பிறகு அதே நேரம் இறைவனுடைய வாக்கு சுகமாகுங்கள் என்று அந்த இலக்கம் நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது. ஆனால் அந்த இலக்கை கவனிக்காமல் இவ்வளவு கஷ்டமாக இருக்குது, என்ன காரணம் தெரியவில்லை என்று கேட்பார்கள்.
காரணம் சொல்லிவிட்டால் போதும், சுகமாக வேண்டாம், அப்படித்தானே? காரணம் தெரியல, என்ன காரணம் தெரியல, காரணம் வேணுமா, சுகமாகணுமா? ஞானங்களோடு இறைவனுடைய ஆற்றல் கண்ணிமைக்கும் நேரத்தில் நிறைவேற வேண்டுமா, அல்லது காரணம் சொல்லுங்கள், நான் பார்த்துக் கொள்கின்றேன், இலக்கை நான் அடைந்து விடுவேன் என்று நீங்கள் இறைவனுக்கு விரோதமாக செயல்படுகின்றீர்களே, இதன் காரணமாகத்தான் நோய்கள் குணமாவதில்லை. எந்த நோய்க்கும் காரணம் தேடாதீர்கள். என்ன வேண்டும் என்று அறிவித்து விட்டான், சுகமாகுங்கள் என்று அறிவித்து விட்டான், இதன் பிறகு காரணம் தேடாதீர்கள். காரணம் என்ன என்று கேட்கும் பொழுதே மன்னித்து விட இறைவனே, அது பழக்கமாயிடுச்சு, நமக்கு சொல்லி பழக்கமாயிடுச்சு. மன்னித்து விட இறைவனே என்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும் இருக்கட்டும். காரணம் கண்டிப்பாக நாம் தேடும், நம்முடைய மனம் தேடும். அப்படித்தான் பழக்கப்படுத்தப்பட்டு விட்டோம். அப்படி காரணம் வேண்டுமென்றால் ஆங்கில மருத்துவத்தில் மட்டும் செல்லுங்கள், அவர்கள் காரணங்கள் மட்டும் கூறுவார்கள், அங்கே வைத்தியம் கிடையாது. எவ்வளோ காரணம் வேணும், வண்டியாக காரணம் தர்றேன், ஆனால் நோய்க்கு சுகமாமன்னு கேட்டுறது. இப்படியே கதை பேசியே ஆங்கில மருத்துவம் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இவ்வளோ பெரிய ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு, ஒரே ஒரு வியாதி தலைவலிக்கு இவ்வளோ பெரிய ரிப்போர்ட்டு, அந்த ரிப்போர்ட் அவ்வளோ சுகமாகாதுன்னு சொல்கிற ரிப்போர்ட். காரணம் என்ன தெரியுமா, தீர்க்கப்பட முடியாத நோய், அதான் காரணம். எவ்வளோ அழகான ஒரு டயக்னோசிஸ். எனக்கு நிறைய தாகம் இருக்குது, நிறைய ஒன்றுக்கு போயிட்டுருக்குது, நான் என்ன காரணம்னு கேட்குறேன், டயபெட்டிஸ் தான் காரணம். சரி, அப்போ குணமாக்க முடியாது, அப்புறம் எதுக்கு காரணம் சொன்னீங்க? ஆங்கில மருத்துவம் நீங்கள் காரணம் கேட்டதன் காரணமாக இறைவன் ஏற்படுத்தி விட்டான். காரணத்தை மட்டும் சொல்லுவாங்களே தவிர ஒரு காலம் வைத்தியம் கிடையாது. டயக்னோசிஸ் சொன்னாலே சுகமாக்க முடியாதுன்னு அர்த்தம். ஒரு சின்ன குழந்தைக்கு டான்சில்ஸ் வருது, கண்டுபிடிச்சிட்டு அது டான்சிலைட்டிஸ்னு கண்டுபிடிச்சாச்சு, அப்புறம் என்ன, வெட்டணும். ஏன் சுகமாக்க முடியாதோ? சுகமாக்க முடியாது. அப்பெண்டிக்ஸில் ஒரு வழி இருக்குது, அப்பெண்டிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, என்ன செய்யணும், வெட்டணும். லிவரில் ஒரு ப்ராப்ளம், என்ன செய்யணும், வெட்டணும். கிட்னி ப்ராப்ளம், அதை எடுத்துருவோம். கர்ப்பப்பையில் ப்ராப்ளம், அதையும் தூக்கிடுவோம். வேறு என்ன தான் பாக்கிக்குள்ள? ஆங்கில மருத்துவத்தை போன்ற ஒரு ஹாஸ்யமான மருத்துவம், ஜோக்கர்ஸ் பேரடைஸ் எதுவும் இருக்க முடியாது. அதில் உங்களுடைய சீரியஸான வாழ்க்கையை அமைச்சிட்ருக்கீங்க. அங்கே போய் சீரியஸ் ஆனதுக்கப்புறமா கத்துறீங்க, அலட்டுறீங்க. கண்டிப்பாக உங்களுடைய எண்ணம் இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்ப வேண்டும். அங்கு இறைவனுடைய வாக்கு பிரமாணம் இருக்கின்றது. என்னை தவிர உதவியாளன் இல்லை, என்னை தவிர பாதுகாப்பவன் இல்லை, என்னை தவிர உங்களுக்கு உயிரிழப்போனும் இல்லை, என்னை தவிர உங்களுக்கு நிலைத்திருக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்போனும் இல்லை. யார் பக்கம் திரும்புவீர்கள்? சத்தியம்தானே, அவனன்றி அணுவும் அசையாது என்று கூறக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் இதை ஏற்றுக்கொண்டவர்கள் தானே? இந்த சத்தியம் எல்லோருக்கும் புகட்டப்பட்டிருக்கிறதா இல்லையா? என்னை தவிர மனிதர்களிடம் செல்லாதீர்கள், மனிதர்களுக்கு அறிவு இருக்கிறதை தவிர ஞானங்கள் கிடையாது. நீங்கள் வாழ வேண்டும் என்றால் ஞானங்கள் வேண்டும், அறிவு கூடாது. ஞானங்களும் அறிவும் படைக்கப்பட்டதும் படைக்க இருப்பதும். படைக்கப்பட இருப்பது ஞானங்கள், படைக்கப்பட்டவை அவ்வளவும் அறிவு. படைக்கப்பட இருப்பது உயிரோட்டத்தினுடைய சாயல்கள், படைக்கப்பட்டது அவ்வளவும் அழிந்து போகக்கூடிய, நெருப்பு பட்டக்கூடிய, காய்ந்து சருகலாகிவிட்டதனுடைய அந்த முடிவான உங்களுடைய படைப்புகள். இந்த இரண்டில் உங்களுடைய படைப்புகளை பற்றி நீங்கள் மெச்சிக் கொண்டிருக்கும் வரையில் உங்களுடைய இறைவன் உங்களை விட்டு விலகி இருக்கின்றான். நான் படித்தவன், நான் சம்பாதிக்கின்றேன், பணம் சம்பாதித்து விட்டது, முடிஞ்சிச்சு. நோய்களும் சம்பாதித்திருக்கின்றேன், ஏன் தெரியல. அந்த நோய்களுக்கு தான் இந்த பணம் போகுமே தவிர சாப்பாட்டுக்கு போகாது. இதையும் தெரிந்திருக்கின்றீர்கள். என்னுடைய கேடு, என்னுடைய படிப்பறிவு, என்னுடைய கல்வி அறிவு, இந்த கல்வியை கொண்டு நான் பெருமை கொண்டேன். நான் படைக்கும் ஆற்றல் மிக்கவன், படைக்கும் ஆற்றல் மிக்கவர்களோடு நான் இணைந்து கொண்டேன். I have joined with the band of the sophisticated people, the knowledgeable people. நானும் படித்து விட்டேன், கோட்டு மாட்டிட்டேன், டை கட்டிட்டேன், உள்ளுக்குள்ளே அவ்வளோ வியாதி இருக்குது. ப்ரெசன்டேஷன் வெளியில் நல்லா இருக்கணும், நிம்மதி நடக்கணும், உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஓட்டம் இருக்குது, பலகீனம் இருக்குது, அவ்வளோ கவலை இருக்குது. வெளியில் ஊருக்கு காட்டிகிட்டு இருக்கிறேன், தனக்குள்ள இவ்வளவு கஷ்டங்களை நான் மறைச்சி என்னை நானே ஏமாற்றி கொண்டு ஊருக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கை தான் கல்வி அறிவினுடைய வாழ்க்கை. கல்விக்கு உங்களுடைய அந்த கல்லுக்கு முன்னாடி ஒரு புள்ளி இருக்குல்ல, இல்லுக்கு முன்னாடி மேலே புள்ளி, அதை எடுத்துங்க. இது ஒரு கல்வி அறிவு, அசுத்தமான அறிவு. கல்வி அறிவு என்பது ஊரை நம்பி உலகை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், இறைவனை நம்பி வாழ தேவையில்லை. அந்த பணம் என்னிடம் வர வேண்டும் என்றால் உங்களிடம் இருக்கும் அறிவை காட்டிலும் ஒரு சிறிய ஒரு அறிவின் கீற்று அதிகமானாலும் போதும், உங்களெல்லாம் மிஞ்சிடுவேன் இல்லையா? இது ஒரு வாட்ச். இந்த வாட்சை படைக்கிறத காட்டணும், இது இல்லாமையே நான் பார்க்குறதுக்கான ஒரு வழி இருந்ததுன்னு சொன்னான்.
அந்த அறிவுக்கு உலகத்திலே பணம் எல்லாம் கொடுத்துடணும். எனக்கு முகத்தை சுருக்கங்கள் விடாமல் இருக்கிறதுக்கான ஒரு அறிவு கிடைச்சதுன்னு சொன்னால் உலகம் பூராவும் உங்களுக்கு அவ்வளோ பணத்தையும் கொண்டு கொட்டிடும். தலையில் முடி வளர்கிறதுக்கு ஒரு அறிவு உங்களுக்கு கிடைச்சதுன்னு சொன்னால் உலகத்துடைய பணம் எல்லாம் உங்கள் கையில் தான். ஒரு நல்லறிவு வேண்டும் என்று கேளுங்கள். இருந்தாலும் பணம் என்பது வாழ்க்கை அல்ல, உயிரோட்டம் வாழ்க்கை. அந்த பணத்தை எவ்வளவு தான் கொடுத்தாலும் சரி அந்த உயிரை நீங்கள் படைக்க முடியாது. எனவே உங்களுடைய புற அமைப்புகளை கொண்டு நான் இப்படி வாழ வேண்டும் அப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு சிறிய ஒரு வழியின் கீற்று கிடைத்தாலே நான் உலகத்தில் மிஞ்சிய ஒரு பணக்காரனாக ஆகிவிடுவேன் என்றாலும் அதை கொண்டு உயிரை வாங்க முடியாது. உயிர் முக்கியமா பணம் முக்கியமா என்று கேட்கும் பொழுது உலகம் நிறைய நான் தங்கத்தை சேமித்து வைத்திருந்தாலும் சரி என் உயிரை மீட்பதற்காக வேண்டி ஈட்டுப் பொருளாக அவ்வளவு தங்கத்தையும் பணத்தையும் வலியும் கொடுத்துடுவேன். உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி. யாருடைய ஆற்றல் யாருடைய படைப்பு மிகைத்தது? உங்களுடைய பணமா இறைவனுடைய உயிரா? எது வேண்டும்? அந்த உயிருக்கு முக்கியத்துவம் அளிப்பீர்களானால் உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். சின்ன சின்ன கஷ்டம் வரும்பொழுதே வேண்டாம் என்று அறிவிக்கக்கூடிய அந்த இறைவன் பக்கம் திரும்புங்கள். உங்களுக்கு நிகழக்கூடாது என்று இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான், அதன் பக்கம் திரும்புங்கள். ஏற்றுக்கொண்டேன் என்ற ஒரு வார்த்தை தான் இப்பொழுது கூறுங்கள். உள்ளத்தில் என்னென்ன இருக்கின்றதோ அவ்வளவையும் ஏற்றுக்கொண்டேன் இறைவனே என்ற ஒரு வார்த்தை தான் இறைவன் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது. அதனை வாய்களில் கூறாதீர்கள், பக்கத்தில் விட காதில் விடக்கூடாது. எனக்கு பேசுங்க, எனக்கு பதில் சொல்லுங்கள். நான் சொன்னதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்கள். நான் எவ்வளவு ரகசியமாக மனசில் உணர்வாக பேசினேனோ அதே ரகசியத்தோடு உணர்வோடு எனக்கு பதிலளியுங்கள். ஏற்றுக்கொண்டேன், நம்பிக்கையை கொடிறவினேன் என்று கேளுங்கள். நம்பிக்கை அளிப்பவனே, உன்னை தவிர நம்பிக்கை அளிப்பவன் இல்லை, எனக்கு நம்பிக்கை அளிப்பாயாக இறைவன் என்று கூறுங்கள். ஒருபோதும் உங்களை நான் நம்பிக்கை அளிப்பவன் நம்பிக்கையாளர் என்று கூறாதீர்கள். நம்பிக்கை வேண்டும் என்று கூறுங்கள். வேண்டுதலில் அமையுங்கள். இதில் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக இன்று முதலாக பிரகாசிக்க இருக்கின்றது. இறைவனுடைய வாக்குறுதி, என்னை மட்டும் நோக்குவோருக்கு நிச்சயமாக என்னுடைய உதவி சமீபமாக இருக்கின்றது. எவ்வளவு சமீபமாக? உங்கள் உயிருக்கும் சமீபமாக இருக்கின்றது. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானது எது? பணம். இன்னைக்கு உயிராக பணமான வரும்போது தான் தெரியும் உயிர் தான் நெருக்கமானது. அந்த உயிருக்கும் நெருக்கமாக என்னுடைய வார்த்தைகள் இருக்கின்றன. அதை நம்பினால் உயிர் இருக்கிறது. அந்த உயிருக்கு உத்தரவாதம் அளிப்பது என்னுடைய வாக்குகளின் மீது நீங்கள் கொள்ள வேண்டிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை என்னிடம் கேளுங்கள். ஞானங்களின் மீது நம்பிக்கையை கேளுங்கள். பார்க்க முடியாதவற்றின் மீது நீங்கள் நம்பிக்கையை கேளுங்கள். மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கேளுங்கள். அந்த நம்பிக்கையில் உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. தவிர பார்க்கக்கூடியவற்றை நம்புவது என்பது நாயும் பேயும் கருதைகளுமாக நாம் ஆகிவிட்டோம் என்பது பொருள். மனிதன் என்ற அந்தஸ்திலிருந்து நாம் மிகச் சார்ந்தவனாக ஆகிவிட்டோம். இந்த வாழ்க்கையில் நாம் வாழக்கூடாது. உங்களுடைய பிரார்த்தனை என்று முதலாக என் இறைவனே எனக்கு நம்பிக்கை அளிப்பாயாக. இறைவனுடைய வாக்கு என்னிடம் கேளுங்கள், என்னிடம் மட்டுமே கேளுங்கள். கேட்கும்போது வாய்களை அசைக்காதீர்கள், உணர்வாக நீங்கள் அமையுங்கள். சொல் வடிவம் ஊருக்கு காதுகளுக்கு விடும், எனக்கு உணர்வின் மூலமாக வேண்டும். எவ்வளவு அதிகமாக நீங்கள் என்னை உணர்கின்றீர்களோ சிந்திக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிரார்த்தனை அவ்வளவு அந்தரங்கமாக அமைந்துவிடும். அந்தரங்கமான பிரார்த்தனைகளுக்குத்தான் மதிப்பு. இறைவனிடம் வெளிப்படையான கூக்குரலுக்கும் கூச்சலுக்கும் மதிப்பில்லை. ஆனால் நாம் அந்த பிரார்த்தனைகளை கதறுதலாகவும் கத்துதலாகவும் ஆக்கிக்கொள்வோம். சாமியே ஐயப்பா என்று கத்தும்போது வானமே வெடிச்சு போயிடும். ஜீசஸ்ன்னு கத்தும்போது அதோட பெரிய சத்தமாக இருக்கும். போட்டிக்கு அல்லாஹ் அக்பர் இவங்க கத்துறது இறைவனை இழிவுபடுத்தும் விதமாக அமைந்துவிட்டது. உங்கள் பேரை சொல்லி தூரமாக போகும்போது கூப்பிடும்போது உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டா அது மரியாதை இல்லை. கிட்ட போய் சார் நான் அமைதியாக கூப்பிடணும். அதுவும் கல்யாணம் இன்னும் கொஞ்சம் சமீபம் போய் கூப்பிடணும். தூரத்துலேருந்து கத்துறது அசிங்கம் அசுத்தம், நமக்கு அவ்வளோ நல்லா இல்லை, நம்முடைய பண்புக்கும் நம்முடைய கண்ணியத்துக்கும் நல்லா இல்லைன்னு சொல்லும்போது நமக்கே இப்படி இருக்கும்போது இறைவனை இப்படி கூப்பிடுறோமே சத்தம் போட்டு என்னன்னு கேட்டு இந்த மாதிரி கதை ஏற்றிருக்கான், செத்து போயிட்டானே கேட்டால் இவ்வளோ கத்தியும் இறைவன் பதில் சொல்லையா, அவனே போய் நம்புறீங்க கேட்கக்கூடிய அளவுக்கு. இறைவனை இழிவுபடுத்தக்கூடிய அளவுக்கும் இறைவனை காட்டிக் கொடுப்பதற்காகவும் அவனை அடைத்தேன், உதவி செய்யவில்லை. ஆனால் இறைவன் கூறியிருக்கின்றான், இறுதி காலத்தில் நீங்கள் அடைக்கும் பொழுது உங்களுக்கு உதவி கிடையாது. கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் கிடையாது. அடையாள வார்த்தைகள் அவ்வளவுதான். அப்படி இருக்கும் பொழுது மரணத்தை பார்த்துவிட்ட பிறகு, துன்பத்தை பார்த்துவிட்ட பிறகு இப்பொழுது நான் நம்பிக்கை கொள்கின்றேன் என்னை காப்பாற்ற என்று கூறும் பொழுது ஒரு காலம் இல்லை. அதுக்கு முன்பாகவே கார் ஓட்டிட்டு போகிறேன், அதுக்கு முன்பாகவே என்னை பாதுகாத்துக்கொள் இறைவனே, நான் சேர வேண்டிய இடத்திற்கு என்னை நீ அழைத்துச் செல்,
பாதுகாப்புடன் உன்னுடைய உதவியுடன் என்று கேட்டிருக்க வேண்டும். ஆனால் நாமும் எனக்கு கார் ஓட்ட தெரியுமே, எவ்வளோ திறமையான கார் ஓட்டக்கூடிய நிபுணன் நான் சொல்லிட்டு போகும்பொழுது எதற்கு ஆக்சிடென்ட் வருது, கடவுளையும் கூப்பிடுவீங்க கிடையாது, நீங்கள் மீட் பண்ணி ஆகணும். அந்த நேரத்திலும் இறைவன் நாடினால் உங்களை மன்னிக்கலாம். மயிரிலையில் தப்பிச்ச அனுபவங்கள் உங்களுக்கு உண்டு, வாகனங்கள் ஓட்டும் பொழுது. அதன் பிறகு அந்த நேரத்தில் இறைவன் காப்பாற்றினான் என்று கூறி மறு நிமிடம் நான் சாமர்த்தியமாக காரை ஓட்டி ஆபத்திலிருந்தும் என்னை பாதுகாத்து கொண்டேன் என்று நான் என்றாகிவிடும். அந்த நேரத்தில் இறைவன் உங்களை மன்னிப்பனாக இல்லை, நம்முடைய பாவம் அங்கு கண்டிப்பாக பதிவாகிறது. இப்படி எத்தனையோ காலங்கள் சென்ற பிறகு இறுதியாக முடிவாக அந்த நேரம் வரும்பொழுது நான் நம்பிக்கை கொண்டேன் என்று கூறும் பொழுது இறைவன் மன்னிப்பவனாக இல்லை. அந்த நேரத்தில் தான் நாம் கதறுகின்றோம், கடவுளே, இறைவனை, அல்லாவே என்று கதறுகின்றோம். அந்த நேரத்தில் இறைவன் உங்களுக்கு பதிலளிக்காத போது இறைவனை நம்பி நாம் பிரயோஜனம் கிடையாது என்ற நிலைக்கு நாம் மற்றவர்களுக்கும் அறிவுறுத்துகின்றோம். இங்குதான் நம்முடைய பாவச் சுமைகள் அதிகமாகின்றன. பிறகு டாக்டர்களிடம் எடுத்து சென்று நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று 108 போயிட்டு அங்கே போய் சேர்க்கும்போது உயிரை காப்பாற்றக்கூடிய அவர் சொல்கிறார், உயிரை காப்பாற்ற முடியாது, கையெழுத்து போட்டு என்று கூறிய பிறகு கையெழுத்து போட்டு விட்டும் அவர் டாக்டர் எவ்வளவோ முயற்சி பண்ணார். கடவுளுடைய விதி, அவர் கொண்டுட்டார், கடவுள் கொண்டுட்டார். டாக்டர்கிட்ட போயிட்டு கையெழுத்து போட்டுட்டு நீ கொல்லுன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டதுக்கப்புறமா சாகடிச்சதுக்கப்புறமா டாக்டர் சாகடிச்சான்னு கிடையாது, கடவுள் கொண்டுட்டார். அதே சமயத்தில் வீட்டில் இருக்கட்டும், கடவுள் வீட்டில் இருக்கட்டும், நீ கொண்டுட்டேன் நம்மளை சொல்லுவோம். அங்கே போய் செத்தா கடவுள் கொண்டுட்டார், டாக்டர் கொலை செய்யலை. வீட்டில் இருந்து சாகும்போது நீ தான் கொலை செஞ்சுட்ட, சேர்த்துருந்தால் டாக்டர் காப்பாற்றியிருப்பார். மனிதர்களை பற்றி எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இறைவனுக்கு பகிரங்கமான விரோதமாகவே தங்களை அறியாமலேயே செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள், அவர்களிடமிருந்துள்ள வாழ்க்கை வழிமுறைகளை கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் தடம் புரண்டு விட வேண்டாம். இறைவன் உங்களுக்கு நிச்சயமாக நெருக்கமாக இருக்கின்றான் என்பதை இப்பொழுது அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவனுக்கு இப்பொழுது பதில் சொல்லுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு பதில் சொல்லுங்கள், என் இறைவனே, என்னை ஏற்றுக்கொள். நீ எவற்றையெல்லாம் உணர்வாக, அழகானதாக, நன்மையானதாக எனக்கு அறிவிக்கின்றாயோ ஏற்றுக்கொண்டேன். நம்பிக்கையை கொடு இறைவனே, உறுதிப்படுத்தி கொடு. என் பாதங்களையும் நீ ஸ்திரப்படுத்தி வை, என் இருதயத்தையும் பலப்படுத்தி கொடு. இன்னும் என்னை மன்னிப்பாயா. மன்னிப்பு என்ற ஒன்று இல்லாமல் பிரார்த்தனை கிடையாது. என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக முதல் வார்த்தை. அப்பவும் கேட்பாங்க, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்னு கேட்பாங்க, நாக்கு கூசாமல் கேட்பாங்க. ஏன் கடவுள் என்னை இப்படி வதைக்கணும்னு கேட்பாங்க. நம்ம பாவமே செஞ்சதில்லை பாருங்கள். இந்த நிமிஷத்துலேயும் 1000 பாவங்கள், மானக்கேடுகள் இருக்குது. இருந்த போதிலும் நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன், ஒரு கொசுவை கூட நான் துரோகம் செஞ்சதில்லைன்னு பக்கத்தில் ஒருத்தர் சொல்லுவார், சர்டிஃபிகேட்டும். கிட்டேயும் கொசுக்கிட்டையும் நிறைய கொடுக்கல் வாங்கல் இருக்குது பாருங்கள், துரோகம் செய்கிறதுக்கு. என்னென்ன அநியாயமாகவும் அக்கிரமமாகவும் பேச முடியுமோ அவ்வளவையும் பேசணும். நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களுடைய இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இப்பொழுதும் நமக்கு நெருக்கமாக இருக்கின்றான், அவன் ஒருவன் தான். அந்த நமக்கு நெருக்கமாக இருக்கும் பொழுது நானும் என் இறைவனும் இணைந்து நாம் என்று ஆகிவிடுகின்றோம். வேதம் முழுமையிலும் நாம் 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 என்று பன்மையில் வரும். உங்களோடு இறைவன் இருக்கின்றான். அவனுக்கு நீங்கள் வேண்டும், உங்களுக்கு அவன் வேண்டும். அவனுடைய உதவியெல்லாம் உங்கள் வாழ முடியாது. அவன் உங்கள் மீது கருணை கொண்டவன் கூடவே இருக்கின்றான். எனவே இறைவனுடைய வாக்குகள் வரும்பொழுதெல்லாம் நாம் என்று வருமே தவிர நான் என்று வராது. எப்பொழுது நான் வரும் என்றால் அவன் கோபம் உங்கள் மீது கொள்ளும் பொழுது, நீங்கள் அவனை விட்டு விலகி உங்களுடைய அகம்பாவங்களிலும் உங்களுடைய அட்டகாசங்களிலும் அடிச்சாட்டியங்களிலும் அதிகமாகும் பொழுது நான் என்ற வார்த்தை வந்துவிடும். விலகிவிட்டேன் என்று. எங்கெல்லாம் நான் என்று வருகின்றதோ இறைவன் நம்மை விட்டு விலகி இருக்கின்றான், நாம் அவனை விட்டு விலகியதன் காரணமாக என்பது பொருள். நாம் என்று வரும்பொழுதெல்லாம் இறைவன் நம்மோடு இருக்கின்றான், அவன் என்னோடு இருக்கின்றான், என்பது கருணை கொண்டிருக்கின்றான், என்னை மன்னித்து விட்டான். எனவே நாம் என்ற வார்த்தை வருகின்றது. என் இறைவனோடு நான் இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதுமே நாம இருக்க வேண்டுமே தவிர நான் என்று வரும்பொழுது நானும் இறைவனும் எதிரெதிராக ஆகிவிட்டோம். நமக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று விரும்ப வேண்டுமே தவிர எனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று விரும்பும் பொழுது அங்கு இறைவன் இல்லை. எல்லோர் மீதும் கருணை கொண்டிருப்பவன், எல்லோருக்கும் அழகான வாழ்க்கையை வாக்களித்திருக்கின்றான். நான் வாழ வேண்டும் என்று கூறும்பொழுது இறைவன் அங்கு இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எவ்வளவுதான் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை மேற்கொண்டாலும் சரி, அதில் இறுதியாக உங்களுக்கு பெரும் கேடுகள் இருக்கின்றன. உங்கள் அனைவருக்கும் நான் பொருத்தமானவன் என்று கூறுகின்றான். நீங்கள் இந்துக்களும் அல்ல, முஸ்லீம்களும் அல்ல, கிறிஸ்தவர்களும் அல்ல, மனிதனாக மாறினால் தவிர நான் உங்களுக்கு இல்லை. இறைவன் உங்களுடைய உள்ளத்தை பார்ப்பானா அல்லது நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறீங்கன்னு பார்ப்பானா?
ஞானங்கள் பதிலளிக்கின்றன, உள்ளத்தை பார்ப்பான். எந்த கோயில் பக்கம் போகிறீங்க? அப்படி உள்ளத்தில் அவன் ஒருவன் தானே. கோயில்களில் 3 கூட்டங்களில் 3 பூசாரிகள் இருப்பார்கள். அவர்களை நோக்கி நீங்கள் செல்கின்றீர்கள், என்னை நோக்கி நீங்கள் செல்லவில்லை. எனவே உங்களுக்கு பிரார்த்தனைகள் கிடையாது. அறிய வேண்டும், சத்தியமாக உள்ளத்தோடு இணைந்து விடுங்கள். உங்களுக்கு உங்களுடைய இறைவன் உங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி எப்பொழுதும் உங்களோடு இருக்கின்றான். நம்மோடு நம் இறைவன் இருக்கின்றான். எந்த ஒரு நன்மைக்கும் நாம் என்று நாம் சொல்ல வேண்டும். எனக்கு நான் என்று சொல்லும் பொழுது அங்கு இறைவன் இல்லை. நம்ம நல்லா இருக்கணும், அந்த ஆசை வேணும். நான் நல்லா இருக்கணும் உள்ளுக்குள்ளே இருக்கும். அப்போவே இறைவன் இல்லை. இறைவனுக்கு பதிலாக ஷைத்தான் வந்து விட்டான். நான் என்று நான் என்னுடைய தேவைகளுக்கு குறிப்பிடும் பொழுதெல்லாம் நான் ஷைத்தானை வணங்கி கொண்டிருக்கின்றேன் என்பது பொருள். எல்லாரும் நல்லா இருக்கணுமே ஒரு ஆதங்கம் வர நாம் இறைவனோடு இணைந்திருக்கின்றோம் என்று பொருள். இனி தனியான பிரார்த்தனை தேவையில்லை. அவன் போதுமானவனாக இருப்பான். அந்த நாம் என்ற ஒரு வார்த்தைக்கு அவன் போதுமானவனாக இருப்பான். உங்களுடைய இறை உணர்வின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். அவனுடைய வாக்கு பிரமாணங்கள் உறுதியானவை. எந்த நேரத்திலும் அது மாறுபட்டதாக இருக்காது. நாம் அவனுடன் செய்து கொண்ட உறுதி பிரமாணங்களை நிறைவேற்றுவோம். நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்ப வேண்டாம். நான் வாழும் சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புங்கள். நான் வாழக்கூடிய இந்த பட்டினம், இந்த இடம் பயமும் இல்லாமல் அமைதியும் பாதுகாப்பும் கொண்டிருக்க வேண்டும். பசியும் பயமும் நீங்கியதாக நான் வாழுமிடம், என்னுடைய சமுதாயம் வாழுமிடம் அமைய வேண்டும் என்று விரும்புங்கள். நான் மட்டும் கொடுத்து வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட வேண்டாம். அங்கு இறைவன் இல்லை, ஷைத்தானை வணங்குபவர்களாக இருக்கின்றோம். நோய்களும் உங்களை பற்றும். நோய்கள் நீங்க வேண்டுமென்றால் நாம் என்ற அடிப்படையை கொண்டு எல்லோரும் சுமூகமாக அழகான வாழ்க்கை வாழ வேண்டும். என் இறைவனே, இந்த வாழும் இடத்தை சமுதாயமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே, இந்த வாழும் இடத்தை பயமற்றதாக, பசியற்றதாக, அமைதியும் பாதுகாப்பும் உள்ளதாக எனக்கு நீ அமைத்து கொடுப்பாயாக. எங்களை உன் பக்கம் திருப்புவாயாக இறைவனே. உனக்கு நன்றியோடு வாழ வைப்பாயாக. நிச்சயமாக சமுதாயத்தை பாதுகாத்து கொண்டு பண்ணிதான் எங்களை ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாகவும், ஒருவருக்கொருவர் கருணை மிக்கவர்களாகவும், ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்பவர்களாகவும், ஒருவருக்கொருவர் நன்மையை விரும்புபவர்களாகவும் உன்புறத்தை நாங்கள் திரும்புகின்றோம். எங்களுடைய மனதை தூய்மையாக்கி உன்னுடைய பாதுகாப்பின் பாலம், கருணையின் பாலம், உன்னுடைய மன்னிப்பின் பாலம், அளவில்லாத அருளை கொண்டு நாங்கள் வாழ்வதற்கு நீ எங்களுக்கு உதவி புரிவாயாக என்று இறைவனை வேண்டிய நிலையில் இன்று நாம் நம்முடைய நோய்களிலிருந்து விடுபடுவோம், வறுமையிலிருந்து விலகுவோம். நிச்சயமாக நாம் இறைவன் நமக்கு போதுமானவன். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கதைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக. நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக.
ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம், விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.